மகளிர் உரிமை தொகை முடக்கப்பட வாய்ப்புள்ளதா? உச்சநீதிமன்ற வழக்கால் வந்தது புதிய சிக்கல். மகாராஷ்டிரா உதாரணம் தமிழ்நாட்டிலும் அமலாக வாய்ப்பு. அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாக இலவச வாக்குறுதிகள் அறிவிப்பதை தடுக்க கோரி பாஜகவைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்குவது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல கட்சிகள் ஏராளமான இலவச வாக்குறுதிகளை அறிவித்துள்ளனர். எனவே அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் வாக்குறுதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான விசாரணையில் இலவசங்கள் அறிவிப்பதும் மிகவும் முக்கியமான விவகாரம் மற்றும் பொதுநலன் சார்ந்தது என்பதால் வரும் மார்ச் மாதம் 3 நீதிபதிகள் விசாரிப்பர் என்று தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி அம்மாநிலத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகைக்கு தடை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி தமிழகத்திலும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு தடை கோரி வழக்கு தொடரப்பட்டால் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விடுமே என்ற பதற்றத்தில் இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் அறிவிப்பை வெளியிட்டார். அதுதான் மகளிர் உரிமை தொகை முன்பணம். கோடைக்கால சிறப்பு தொகை என மொத்தம் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். அவ்வளவுதான். மின்னல் வேகத்தில் செயல்பட்ட அரசு இயந்திரமோ தமிழக மகளிர் காலையில் இட்லி சுடும் முன்பே அனைவரது வங்கி கணக்கிலும் தலா 5,000 ரூபாயை செலுத்தியது. மேலும் மகளிர் உரிமை தொகை இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். இருப்பினும் உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் இருக்கும் வழக்கு விசாரணைக்கு வந்தால் எம்மாதிரியான உத்தரவுகள் வெளியாகும் என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்.